வரலாற்றுல ராவணன் ஒரு கொடிய அரக்கன், பெண்கள் மீது மோகம் கொண்டவர்னு ஏகப்பட்ட கட்டுக்கதைகள் இருக்கு. பொதுவா ராவணனை 10 தலைகள் கொண்ட கொடிய அரக்கன்னு சொல்றாங்க. ஆனா உண்மை அது இல்லைங்க. ஜோதிடம், தந்திரம், மந்திரம், அரசியல், மருத்துவம் போன்ற 10 கலைகளிலும் சிறந்தவர் தாங்க ராவணன். இந்தியாவுல ராவணனுக்கு நிறைய கோவில்கள் இருக்கு. அரக்கன்னு சொல்ற ஒருத்தரை எதுக்காக கோவில் கட்டி வழிபடணும்? நான் ராமர் கையால தான் இறப்பேன்னு தெரிஞ்சு தன்னோட தங்கச்சிக்காக அந்த கடவுளை எதிர்த்து நின்னாரு. டிவில புக்ல எல்லாம் அவங்களோட லாபத்துக்காக வரலாறு திருத்தி சொல்லுவாங்க. அதுக்காக அது எல்லாமே உண்மையாக முடியாது. ராவணன் சீதையை தூக்குனது தப்பு தாங்க. ராவணனுக்கு ஒரு சாபம் இருக்கு, பெண்கள் மீது விருப்பம் இல்லாம கை வைத்தா அவரோட தலை வெடித்து சிதறும்னு. அதான் அவர் தலை வெடித்து சிதறல. அப்ப ஏங்க சீதையை தீக்குளிக்க சொன்னாங்க? அவருடைய தம்பி கும்பகர்ணனோட வீழ்ச்சி, அவருடைய மகன் இந்திரஜித்தோட தலையில உடம்பு, அவர் கூடவே இருந்து முதுகலை குத்தி துரோகம் பண்ண அவருடைய தம்பி விபீஷ்ணன், இந்த மாதிரி எல்லா கஷ்டங்களையும் தாங்கிக்கிட்டு அடுத்த நாள் கருமேகம் சூழ அவருடைய சேனை முன்னாடி மத கொண்ட யானை மாதிரி கம்பீரமா வந்து நின்னாருங்க.